ஹை ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆர்க் டூலு, அதுக்கப்புறம் வந்து எலிப்ஸ் டூல், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளைன் டூல், இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைன் டூலு, அதுக்கப்புறம் சர்க்கிள் டூலு, ரெக்டாங்கிள் டூல் இதெல்லாம் வந்து பார்க்கலாம்னா நீங்கள் வந்து முன்னாடி போய் பார்த்துருங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு யூசர் என்விரான்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி க்ரியோ இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கெட்சிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்க்கு, எலிப்ஸு அண்ட் ஸ்ப்ளைன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஆர்க் டூல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்டு பாயிண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணணும், அது ரேடியஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து 3 பாயிண்ட் டூலோட யூசேஜ் க்ரியேட் பண்ணுற மெத்தடு. அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் அண்டு ஆர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அது வந்து டாட்டர் லைன்ஸில் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த டாட்டர் லைன்ஸில் வந்து நீங்கள் வந்து அதோட டயாமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து டயாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கர்சர் எவ்வளோ தூரத்துக்கும் ஆர்க் மாதிரி மூவ் பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து ஆர்க் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. பார்த்திங்களா, இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் வேணும்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன், ஒரிஜினல் கன்ஸ்ட்ரைன் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் எப்படி போனீங்கன்னா வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரைன் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து இங்கே இப்படி ரேண்டமாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணி சென்டர் பட்டன் அமைக்கி நான் வந்து சென்டர் பட்டன் அமைக்கி நான் வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன், கமாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 3 என்டிட்டி தேவை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைனு அண்ட் தேர்டு லைன் ஒன்று தேவை. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஆர்க்கு, அதாவது 2 டேஞ்சண்ட்டாக இருக்கிற சர்ஃபேஸை நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து டேஞ்சண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். டேஞ்சன்ட் ஆர்க்கு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் லைன்லேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைனு, அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் வேணும்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரேண்டமாக அப்படியே ஃப்ரீயாக விட்டாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த லைனே செலக்ட் பண்ணி நான் வந்து டேஞ்சன்ட் ஆர்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டர் லைன் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த லைன் பார்த்திங்கன்னா டேஞ்சண்ட்டாக வந்து இந்த ஆர்க்கு டேஞ்சண்ட்டாக வந்து ஒரு க்ரியேட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து இந்த ஆர்க்கோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக அந்த ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்து அப்ளை பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்க்கோட சர்ஃபேஸும் அதுக்கப்புறம் வந்து இந்த லைனோட சர்ஃபேஸும் வந்து மீட் ஆகிற இடத்துல வந்து ஒரு டேஞ்சண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து டேஞ்சண்ட் ஆர்க்கோட க்ரியேட்டிங் மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கான்சென்ட்ரிக்ஸ் ஆர்க்கு. இது ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஆர்க்லேயே வந்து இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கான்சென்ட்ரிக் ஆர்க் வந்து க்ரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஆர்க்கு செலக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து கேட்கும் டிஃபைன் பண்ண சொல்லி. அவங்களுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு ஆர்க்கில் கேட்ட மாதிரி இதில் வந்து கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இவ்வளோ ரேடியஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்க் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் ஆர்க்கோட யூசேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா கோனிக் ஆர்க்கு. இதோட யூசேஜ் வந்து ஃபுல்லாக பார்ப்போம், க்ரியேட்டிங் மெத்தடை வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோனிக் ஆர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கோனிக் ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி ட்ராக் பண்ணி ரெண்டாவது பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, இந்த கோனிக் ஆர்க் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஏரோப்ளேனில் யூஸ் பண்ணுற அந்த விங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோனிக் ஆர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதிகம் மேக்ஸிமம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதில் தான் வந்து அந்த இந்த கர்வேச்சர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸு, ஆக்சிஸ் எலிப்ஸ். ஃபஸ்ட் எடுத்து வந்து ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு வந்து 2 பாயிண்ட் தேவை, ஒரு 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தேர்டு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் தேர்டாக வந்து எலிப்ஸோட அந்த ஓவல்டி ஷேப் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி நான் வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆக்சிஸ் எலிப்ஸு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டல். அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி மேலேயும் கீழே நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து எலிப்ஸோட ஓவல்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து தரும். ஓகேவா? இதே நீங்கள் வந்து ஆங்கிளாக க்ரியேட் பண்ணோம், எனக்கு வந்து 2 இதுவுமே ஆங்கிளாக க்ரியேட் பண்ணவும் முடியும் நம்மளால். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இந்த 2வது பாயிண்ட் வந்து ஹாரிசாண்டலாக போகிறதுக்குள்ள நான் வந்து ஒரு ஆங்கிளாக இந்த க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலிப்ஸ் வந்து ஆங்கிளாக வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இதே மெத்தட் தான் வந்து இந்த சென்டர் ஆக்சஸ் இதுக்கும் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை க்ரியேட் பண்ணிக்க இங்கேருந்து இப்படி ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணி நான் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன் டூல். ஸ்ப்ளைன் டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல். இது வந்து இதுக்குன்னு ஒரு அதிகமாக வந்து சர்ஃபேஸ் க்ரியேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஸ்ப்ளைன் டூல். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டியாக நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த சர்ஃபேஸே வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். இதில் தான் இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து இந்த சர்ஃபேஸ் இந்த ஸ்ப்ளைனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்மளால்.